உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து திருமண வாழ்க்கை, லவ் லைஃப்ல இருக்கிறவங்க நீங்க பார்க்கலாம். இதுல வந்து 2 பைல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து பைரட் கிறிஸ்டல், செகண்ட் வந்து லேப்ரடாலைட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கிறிஸ்டல். பைல் 1, பைல் 2. இந்த பைரட் ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க நபருக்கும் உங்களுக்கும் இப்போ எப்படி உங்களோட நபர் இந்த பாண்டிங்கை கொண்டு போறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு, இந்த உறவு திரும்ப வந்து ரீஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா பார்க்கலாம். இது ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல எடுக்கிறேன். அவருக்கு தேங்க் பண்ணுங்க. கமெண்ட்ல ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பர் கார்டு வந்திருக்குப்பா. இந்த ரீடிங் பார்க்குறவங்க பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்க மோஸ்ட் ஆஃப் ஒரு ஏதாவது ஒரு செக்டார்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைல் உங்களோடது. சில பேர் வந்து சினிமா ஃபீல்டில் இருப்பீங்க. அது வந்து நீங்கள் டிவி சீரியல் ஆக்ட் பண்ணுறது, மீடியா ஃபீல்டில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டாக கூட இருக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து மீடியாவில் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் பார்ப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஐடி ஃபீல்டில், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ், உமன் அதிகமாக பார்க்குறீங்க. ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக இருக்கீங்க. சில பேருக்கு அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். அதிகமாக நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அம்மனை. சில பேர் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறவங்க அதிகமாக பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மனோட அந்த விஷஸ் உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மூலமாக அம்மன் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. இந்த ரீடிங் பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து டிவைனோட கனெக்டிவா இருக்கக்கூடிய நபர் தான் பாக்குறீங்க. நேச்சரோட அதிகமா கனெக்ட் ஆவீங்க நீங்க. ஓகேவா? நேச்சரை ரொம்ப பிடிக்கும். நிறைய அதாவது ஒரு ரொம்ப அன்பான நபர். உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும். ஓகேவா? நார்மலா ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் நீங்க ஒர்க் பண்ற ஒன் மாதிரி தான் இருக்கீங்க. அதாவது நீங்க ஏதாவது பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னா கூட அங்க வந்து உங்களுக்குன்னு தனி ரோல் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில தான் அங்க இருப்பீங்க. நீங்க ஒரு ஹெட் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நல்ல நிறைவான சப்போர்ட் உங்க நபர் தரணும். எல்லாத்துலயும் நான் நிறைவா இருக்கேன், நன்றி. இப்ப கூட இந்த பைல் சூஸ் பண்றப்ப நீங்க தேங்க் பண்ற மாதிரி தான் நீங்க கேட்டிருப்பீங்க. இறைவன் கிட்ட உங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்வீங்க. எனக்கு என்னோட கணவர் வந்து என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, அது மாதிரி நீங்க இது வந்து மோஸ்ட் ஆஃப் அப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆமா தானே? கமெண்ட்ல எனக்கு அப்படிதான் வருது, ரெசனேட் ஆகுது கார்டு வழியா. நான் நிறைவா இருக்கேன், என்னோட நபர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அது மாதிரி பாசிட்டிவா பேசக்கூடிய, பாசிட்டிவா உங்களை மாத்திக்கிட்டீங்க. அதாவது நீங்க ஒரு வேலையில இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணி நல்ல இது போஸ்டிங், அந்த பணம் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயத்திலும் நல்ல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்க நபருக்கும் ஒரு நிறைவான தன்மை இருக்கு, அவரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவருக்காகவும் ப்ரே பண்ணிக்குவீங்க. இந்த லவ் பாண்டிங் நல்லா இருக்கு, எங்களோட இந்த கணவன் மனைவி உறவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா கிராட்டிடியூட் பண்றக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்களை டிவைன் நடத்தி தருவாங்க. சந்தோஷமா? ஏன்னா உங்களுக்கு அம்மன் அருள் இருக்கு. நீங்களே வந்து நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நல்ல டிவைனோட ரொம்ப கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கும். உங்களோட டிவைன் எப்பவுமே அலைவா உங்களோட கனெக்டிவா இருக்காங்க. ஸோ நீங்க கொடுத்துருக்க விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்றீங்க. உங்களோட பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டது, உனக்கான பிளஸ்ஸிங்கை நீ பெற்றுக்கொண்டு நல்லா இருக்க போற அப்படின்னு சொல்லி அன்னை வாழ்த்திட்டாங்க ஏஞ்சல் மூலமா வந்து. ஓகேவா? சரி, சூப்பர் சூப்பர். பைல் 1க்கு ரொம்ப அற்புதமா இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற செல்லங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிவைன் எவ்வளோ அழகா வந்து உங்களுக்கு டீச் பண்றாங்க பார்த்தீங்களா?
எவ்வளோ அழகா உங்களோட உள்ளுணர்வை வெளிக்கொண்டு வந்து கார்டு வழியா இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டா மெசேஜ் வரும்னா, ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அழகா ரீடிங் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். லேப்ரல் லைட் இந்த ஹீலிங் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு அற்புதமான பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணக்கூடிய ஹீலிங் கிறிஸ்டல். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு 21 நாள் நான் சொல்லித்தர மாதிரி ப்ரேயரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிளாக்கேஜஸ் நிறைய கிளியர் ஆகும், தடைகள்லாம் நீங்கும். உங்களோட ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி குருமார்கள் கையில் நீங்கள் தீட்சை வாங்கி இனிஷியேஷன் பண்ணி அந்த கிறிஸ்டல் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது பவர்ஃபுல்லாக பல மடங்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக ஆகிடுவீங்க நீங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, இப்போது இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜ். சாமுவேல் ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்க போறாரு பார்க்கலாமா? சாமுவேல் ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சிருக்காரு? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. உங்க நபரோட திரும்ப ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் ஸ்ட்ராங்கா தெரியுது. இதே நபர் உங்ககிட்ட திரும்ப அன்பா பேசணும், நல்லபடியா வரணும் அப்படிங்கிறது ஒரு சிலரோட எண்ணமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நியூ பர்சன் லைஃப்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நபர் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மேபி உங்களுக்குள்ள இருக்க ஒரு நபர் வரலாம். இது நான் கொஞ்சம் டெப்தா பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அதாவது ரொம்ப அவேராக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நியூ லைஃப் நினச்சி உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் கொலிக் அந்த மாதிரி யாராவது தெரிஞ்ச நபரை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அவங்க உங்களுக்கான நபர் நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களோட கொஞ்ச நாள் இப்போ வந்து பழகிருப்பீங்க, திரும்ப நோ கான்டாக்ட் போயிருக்கலாம். ஆனால் ஸ்ட்ராங்காக மெசேஜ் என்ன வருதுன்னா, அந்த நபர் ஒரு உங்களுக்கு ஒரு கர்மா ரிலேட்டடான ஒரு விஷயங்களுக்காக வரக்கூடிய நபர் தான். ஒரு டாக்ஸிக் சோல் மாதிரி சொல்லலாம், ட்வின் ஃபிலிம் ஜேர்னி கூடன்னு சொல்லலாம். அவர்கிட்ட ரொம்ப கோபதாபங்கள் இருக்கும், எமோஷனல் லாக் ஆவாங்க அந்த நபர். ஆனால் அன்பானவங்க தான். பட் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது குவெஸ்டின் மார்க்கு. இன்னும் சில பேருக்கு இது நியூ லைஃப், நியூ பார்ட்னர் தானே இது கன்ஃபார்ம். ஓகே, வேற என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன் இதில். எஸ், நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா அந்த ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கான ஒரு டாக்ஸிக் ரோல், அவங்களோட கர்மாவை இது பண்ணுறதுக்காக தான் உங்களை நோக்கி வராங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சி இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கிரவுண்டிங்காக இருக்கீங்க. சில மெயில் கேரக்டரும் தெரியுது, ஃபீமேல் கேரக்டரும் தெரியுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட நபர், அதாவது ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மெயில் எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது. சில ஃபீமேல்ஸ் இதை வந்து தக்க வச்சுக்கணும்னு நினச்சி ரொம்ப சிரமப்படுவீங்க.
அதுக்காக நிறைய வந்து பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் செய்வீங்க. ஆனா அதுக்காக நீங்க பண்ற விஷயம் எல்லாமே வந்து ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா தான் இருக்குது. நீங்க பாக்குறவங்கள ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்ல லைஃப் நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு நல்ல செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருப்பீங்க. ஆஹ் ஒ- அதாவது நீங்க வந்து சொசைட்டில ஒரு அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு நல்ல நபரா இருப்பீங்க. நீங்க ஒரு சிலர்ல இதுல பாக்குறவங்க உங்க ஃபேமிலிக்காக தான் மோஸ்ட் ஆஃப் பிள்ளைங்களுக்காக நான் வந்து இதெல்லாம் நான் விட்டு கொடுக்குறேன். நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு இது வந்து உங்க ஃபாதரால அது ஒரு கர்ம வினை உங்க ஃபாதர் மூலமா உங்களுக்கு அது கேரி ஆகுது. உங்களோட ஃபாதர் அதாவது என்ன சொல்லுவாங்க, மூதாதையரோட அந்த கர்ம வினை உங்களுக்கு உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணணும். பட் நீங்க வந்து ரொம்ப அன்பான நபரா இருப்பீங்க. பாசமும் மற்றவங்களை வந்து அரவணைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஹெல்ப்லாம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்க. குருமார்கள் கிட்ட சரண்டர் பண்ணி இந்த ஃபேமிலியை கொண்டு போகணும், ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. ஓகேவா? ஹீலிங் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நீர் சம்பந்தமான அந்த ராசியில இருக்கிறவங்க அதிகமா இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்துல இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஓகேவா? இந்த வாயு தொல்லைகள், அப்புறம் இந்த மாதிரி டைஜஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க உங்க ஹெல்த்தை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு அன்பேலன்சிங் தெரியுது. ஒரு பேலன்சிங் எப்போ நடக்கும்? ஏன்னா உங்க நபரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சில காட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. முருகர் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுவீங்க. அடிக்கடி இப்போ கொஞ்சம் கிளாஷ் நடந்துட்டு இருக்கும் சில பேருக்கு. உங்களுக்கும் உங்க நபருக்கும் கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. பாயில் 2க்கு கொஞ்சம் டெப்தா போகுது. இன்னும் இதை டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட் ரீடிங் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து கலெக்டிவ்ல வருது. டெப்தா பார்க்கணும்னா இது தனியா ஒருத்தருக்கு ப்ரைவேட்டா ஒரு 1/2 hour எடுத்துரும். ஓகேவா? அதனால இது கலெக்டிவ்ல வருது. சரி, இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.